இதயம் பேசுகிறது. இது ஒரு குடும்ப கதை. என்னங்க, அந்த பையனுக்கு நாம் ஏதாச்சும் பண்ணணுங்க என்றாள் நாகலட்சுமி. நானும் ஆனந்தனை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றான் சுவாமிநாதன். 8 வயசு கூட ஆகலைங்க, ஆனால் பம்பரம் மாதிரி சுற்றி சுற்றி வேலை செய்கிறான். நல்ல மரியாதை தெரிஞ்ச பையங்க. நம்ம லேக்கா ஒரு கிண்ணம் சோறு சாப்பிட என்னை எப்படி பாடாப்படுத்துவா. அவன் மடியில் உட்காந்து அண்ணா அண்ணான்னு குருவி மாதிரி வாயை பிளந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. சின்னது கூட அவங்ககிட்ட அப்படி ஒட்டிக்கிச்சு. இருவரும் மாறி மாறி ஆனந்தனையே பேசினார்கள். விடுமுறைக்காக 4 நாட்கள் ஊட்டியில் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்ததில் வாட்ச்மேன் லோகுவை விட அவனது 7 வயது மகன் ஆனந்தன் நெருக்கமாகிவிட்டான். கார் துடைப்பது, வெந்நீர் போடுவது, சிகரெட் வாங்கி வருவது, சாதம் ஊட்டுவது, ட்ரெஸ் பண்ணி விடுவது, பிக்னிக் சுமைகளை சிரித்துக்கொண்டே சுமந்து வருவது. ஆனந்தன் ஆனந்தன் ஆனந்தன். லோகுவுக்கு 6 பொம்பளை பசங்களாம். இவன் 7வது. காலையில் பேப்பரை தலைகீழாக வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னடான்னு கேட்டால் எழுத படிக்க தெரியாதான், அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலையாம். ஆனந்தனை நம்ம கூட கூட்டிக்கிட்டு போயிட்டா என்னங்க, காலேஜ் வரைக்கும் அவன் படிப்பு, ட்ரெஸ்ஸு, போக்குவரத்து எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கிட்டா என்ன? அவனும் குழந்தைகிட்ட உசுராக இருக்காங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. அட, சொன்னால் நீ நம்பவே மாட்ட லட்சுமி. நானும் இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விடியட்டும், காலையில் லோகு வந்த உடனே சொல்லிவிடுவோம். ஆனந்தனுக்கு நாம் ஏதாச்சும் செஞ்சாகணும் என்றான் சுவாமிநாதன் உணர்ச்சி பொங்க. மறுநாள் காலையில் சுவாமிநாதன் லோகுவிடம், லோகு, உன் பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும். அவனை கூப்பிட புறப்படணும். நேரம் வேற ஆச்சு. ஆனந்தன் மூச்சிறைக்க வந்து சேர்ந்தான். சுவாமிநாதன் அவன் தோளை அணைத்தான். தன் பேக்கெட்டிலிருந்து 50 ரூபாய் நோட்டை ஒன்று எடுத்து அவன் கையில் திணித்தான். லோகு, ஆனந்தனுக்கு நல்லதாக ஒரு சட்டை வாங்கி கொடு. வீண் செலவு பண்ணிடாத. ஆனந்தன் கைகளை பின்னிக்கொண்டு கிழித்து கொள்ள, ஐயா கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கையா என்றான் லோகு. மறுபடி எப்போ சார் வருவீங்க என்றான் ஆனந்தர் ஈரக்கண்களுடன். அடுத்த வருஷம், அதுக்குள்ளே நீ வளர்ந்திருப்ப. எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே என்று கேட்டான் சுவாமிநாதன் உதட்டில் புன்னகையுடன். இதயம் அன்பைத்தான் பேசுகிறது, ஆனால் புத்தி ஏனோ உதவி செய்ய மறுக்கிறது. அதற்கு நிறைய கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் போட தெரிந்திருக்கிறது.